இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னால் எங்கள் ஊரில் கிளைமேட் எப்படி இருக்குது ஈவினிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன கிளிப்பிங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம ஒரு ரிவ்யூ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த காட்டுற ரிவ்யூவில் அந்த சேனலில் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைபர், யார் யாரெல்லாம் கஸ்டமர், யார் யாரெல்லாம் ஃபாலோவர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பல்ல விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் எங்கள் ஊரில் கிளைமேட் எப்படி இருந்தது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க. நல்லா ஈவினிங்கான நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. நல்லா காற்றும் மழையுமா. காலையிலலாம் பார்த்திங்கன்னா சரியான வெயில், ஆனால் ஈவினிங்கில் நல்லா சூப்பராக இருக்குதுன்னு பார்த்துங்க. அது ஒரு கிளிப்பிங் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம யூஸ்வலாக சொல்கிற டைலாக் சொல்லிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பல்ல விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு ரிவ்யூ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். என்ன ரிவ்யூ? நீங்களாம் வாக்கிங் போகிறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமாங்க, நானும் மார்னிங் வாக்கிங்லாம் போயிட்டு வந்தாச்சு. அதுவும் ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்? வாக்கிங் சம்மந்தமான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஆமாங்க, இப்போது நான் வாக்கிங் போனேன்னா யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி டிஷர்ட் போட்டுக்கிட்டு அப்படி போனால் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிலர் குர்த்தி போடுவாங்க. ஸோ அவங்களோட வசதியை பொறுத்து அவங்களோட சிச்சுவேஷன், ஃபேமிலி சிச்சுவேஷன் ஒன்று இருக்குல்லங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இந்த ஃபேமிலி சிச்சுவேஷன்றது, இந்த ட்ரெஸ்ஸு போடுற அந்த ட்ரெஸ்ஸு போடுற இதெல்லாம் வேறு இருக்குதுங்க. வயசுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுற இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்குலாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் அதை பற்றிலாம் கேர் பண்ணிக்க மாட்டேங்க. அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி கொலை என்ன சொல்கிறாரு, குறைக்காத நாயே இல்லை, குறை சொல்லாத வாயே இல்லைன்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் டோன்ட் கேர். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வரதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 லேடிஸ் டிஷர்ட் 2 ஆர்டர் போட்டிருந்தாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்யகவி கலெக்ஷன் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய லாக்டவுனில் நிறைய பேருக்கு வேலை போனதுனால நிறைய லேடிஸ் இப்போ பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே நிறைய பிஸ்னஸ் இது மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ண சார், லேடியாக நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணணுங்க. ஸோ அதனால் இவங்கள ஒரு சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. வீட்டிலேருந்தே ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எல்லா குர்த்திஸு, பாட்டம் வேரு, இன்னர் வேர் இப்படி சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட வாங்கியிருக்கிறேன் நிறைய ப்ராடக்ட்டு. பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னு கேட்குறீங்களா? இது பார்த்திங்கன்னா 2 டிஷர்ட் ஆர்டர் போட்டிருந்தாங்க. இதோட ப்ரைஸ்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப அசந்து போயிடுங்க. குவாலிட்டிலாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. நம்ம உமன் டிஷர்ட் மாதிரி தான். இந்த பாருங்கள் எப்படி தான் இருக்குது. இது ரவுண்ட் நெக்கு, பட்டு ஸ்லிட்டெல்லாம் இல்லை, ட்ரான்ஸ்பரன்சிலாம் இல்லைங்க. இது நல்ல ஒரு பனியன் கிளாத் தான். இந்த பாருங்கள், ட்ரான்ஸ்பரன்சி இல்லை, சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், அப்படியே வச்சு காட்டுறேன். சரி, எனக்கு வாக்கிங் போகிறதுக்கு கொஞ்சம் டிஷர்ட்லாம் ரொம்ப கொஞ்சமாக ஃபேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு கலருங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்லங்க. இது எப்போது நார்மலாக எல்லோரும் நம்ம போடுற மாதிரி தான் இது. இந்த டிஷர்ட் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எல்லாம் போடுற டிஷர்ட் மாதிரி தான் இது இருக்கும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, லேடிஸ்க்குன்னு அதுக்குன்னு மேனுஃபேக்சர் பண்ண மாதிரி இருக்குல்லங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸு டீட்டெயிலு எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட காண்டாக்ட் நம்பர் வேணால் நான் ஸ்க்ரீனில் தரேன். அதை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கும் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வாக்கிங் போகிறீங்களா, இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்களாம் வீட்டிலே இப்படி தான் போடுறாங்க, ஒரு கிளாஸை போட்டு இந்த டிஷர்ட் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ₹185, 185 ருபீஸு. 3 எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்தாங்க. என்கிட்ட இருக்கிற பழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ 1000 ருபீஸ், 800, 900லாம் கொடுத்து ப்ராடக்ட் வாங்குவோம். ஆனால் நம்மளுக்கு அந்த ஷிப்பிங்னு வரும்போது தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் அங்கே இடிக்கும். எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள். அந்த 40 ருபீஸ், 30 ருபீஸு ஷிப்பிங்க்கு தாங்க நான் ரொம்ப யோசிப்பேன். ஸோ என்ன மாதிரி யாருனா இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது அவங்க 3 வாங்கினா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்தாங்க. ஆனால் இது ஃபஸ்ட் டைம் நான் வாங்குறதுனால இந்த ப்ராடக்ட்டை, இது சைஸ் இஷ்யூஸ் எப்படி இருக்கும், குவாலிட்டி எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம செக் பண்ணாமல் நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னால சும்மா ஒரு 2 நம்ம ஆர்டர் போட்டேன். எப்படி இருக்குது, நம்ம வாக்கிங் தானே போட போகிறோம் ஒரு 1/2 hour அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ₹185, 2 ஷிப்பிங் பே பண்ணி தான் நான் வாங்கினேன். நீங்கள் 3 எடுத்திங்கன்னா ஷிப்பிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 555க்கு கொடுக்குறாங்க.
இதோட கான்டாக்ட் நம்பர்லாம் நான் தரேன். நீங்கள் வேணும்னா இது வாங்கி அவங்கள நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஆஸ் எ லேடியாக நீங்களாம் இவங்களாம் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சத்யகவி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இது மட்டும் இல்லைங்க, நிறைய இருக்குது. நிறைய ஃப்ரீ ஷிப்பிங் தரோம். எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ ஷிப்பிங் தராங்களோ அந்த இதெல்லாம் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது மாதிரி இவங்க ஒன்று இருக்காங்க, இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. இவங்ககிட்ட தான் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டான பேஜ் தான் இவங்க. டெலிவரிலாம் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரெஸ்பான்ஸும் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இப்போ இந்த கலெக்ஷன்லாம் இருக்கா இல்லைன்னு தெரியல. ஏன்னா அவங்க வீடியோ போட்டு மறுநாள் நான் கேட்டப்போ கொஞ்சம் ஸ்டாக் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறத மட்டும் அனுப்புனாங்க. சரி, இது 2 மட்டும் தான் நான் ஆர்டர் போட்டேன். ஸோ இதுதாங்க இந்த ப்ராடக்ட் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த ப்ரைஸாக ரீசனபிளாக இருந்தால் சொல்லுவேன். குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குதுங்க, ஆனால் நல்லா இருக்குது. பட் என்ன ஒன்றுனா நம்ம டிஷர்ட் வாங்கும்போது கொஞ்சம் டைட்டாக சின்னதாக இருக்கேன்னு நம்ம வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம வாஷ் பண்ண இது கூட பாருங்கள், நான் வாங்கும்போது ரொம்ப டைட்டாக இருந்தது. பட் இப்போ பாருங்கள் அப்படியே நம்ம, ஏன்னா இது பனியன் கிளாத்துனால நம்ம வாஷ் பண்ண ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி லூஸ் ஆகிடும். ஸோ அதனால் இது நான் போடும்போது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இது நான் வேர் பண்ணி ஒரு ஃபோட்டோ கடைசியில் வீடியோவில் எண்டில் நான் அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த பனியனில் இந்த கிளாத் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். 2வது ப்ரைஸ்லாம் பரவாயில்லையா, ரீசனபிளாக இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்சால் அந்த பேஜுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, வீடியோவில் எண்டுக்கு வந்துருச்சு. நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.